வேற என்னெல்லாம் அதுல பின்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல இது பார்த்தோம், ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் ஸ்டாக் பாயிண்ட் ரெஜிஸ்டர், 216-பிட் ரெஜிஸ்டர்ஸ், ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் இதோட வேலை என்ன? ப்ரோக்ராம் கவுண்டரோட வேலை என்ன? நெக்ஸ்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதோட அட்ரஸை ஹோல்டு பண்ணும். ஹோல்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் மெமரி லொகேஷன் டு பி அக்சஸ்ட். ஸ்டாக் பாயிண்டர் என்ன பண்ணுவோம்னா டாப் ஆஃப் த ஸ்டாக், ஹோல்ட்ஸ் அட்ரஸ் ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸ்டாக்ன்றது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு கியூவா கொடுக்கறது தான் ஸ்டாக். லைனா இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அந்த கியூவை தான் சீக்வன்ஸை தான் நம்ம ஸ்டாக்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அதை எப்போதுமே ஸ்டாக் பாயிண்டர் ஹோல்டு பண்ணிக்கும். அடுத்து என்ன வரப்போதோ அதை வந்துட்டு ப்ரோக்ராம் கவுண்டர் ஹோல்டு பண்ணிக்கும். ரீட் ரைட் சிக்னல்ஸ். ஸோ இது அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்துட்டோம் இல்லையா. ரீட் 0 இருக்கும்போது டேட்டா வந்து ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ரைட் 0 இருக்கும்போது டேட்டா வந்துட்டு ரைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஹோல்ட் அண்ட் ஹெச்எல்டிஏன்னு 2 பின் இருக்கு. ஹெச்எல்டிஏ ஹோல்டு. இது ரெண்டும் வந்துட்டு டைரக்ட் மெமரி ஆக்சஸ் ஆப்ரேஷனை இண்டிகேட் பண்ணுது. Hold indicates another master is requesting for the use of address bus, data bus and control bus. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு மைக்ரோ ப்ராசஸர்ல. ஆனா இன்னொரு மாஸ்டர் வந்துட்டு இதெல்லாம் ஹோல்டு பண்ணு, நான் வேற வேலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுது. அது ஹோல்டு. ஹெச்எல்டிஏன்றது இப்போ என்னோட ப்ராசஸர் ஹோல்ட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பின் எனேபிள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஹோல்டு ஆப்ரேஷனை அக்னாலேஜ் பண்ணியிருக்கு, ப்ராசஸர் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்குன்றது தான் மீனிங். அப்போ ப்ராசஸர் வந்து அக்னாலேஜ் பண்ணுது அப்படின்னா எங்க இருந்தோ அதுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது, ஹோல்டு பண்ணுங்க, உள்ள நடந்துட்டு இருக்கிறத ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராசஸர் வந்து எக்ஸ்டர்னலா இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு, மற்ற நிறைய டிவைஸோட இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுலயே கூட ஒரு அட்ரஸும் டேட்டா பஸ்ஸும் இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு, மெமரி இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு, எல்லாமே உள்ளார அதாவது எக்ஸ்டர்னலா இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு, உள்ளார இல்ல எக்ஸ்டர்னலா இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ரிக்வஸ்ட் எடுத்து வந்துட்டே இருக்கும். அந்த ரிக்வஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா அப்போ ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கும். அதனாலதான் இந்த செட் ஆஃப் பின்ஸை வந்து நம்ம ஸ்டேட்டஸ், கண்ட்ரோல் அண்ட் அக்னாலேஜ் பின்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செட் ஆஃப் பின்ஸ். அதுல இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னா ரெடி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெடி பின் என்ன பண்ணும், அது எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிஃபரல் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு. இல்லைன்னா ப்ராசஸர் வந்துட்டு வெயிட் பண்ணும், அந்த டிவைஸ் ரெடி ஆகுற வரைக்கும் ப்ராசஸர் வந்துட்டு வெயிட் பண்ணும். அப்போ ஸ்லோவர் பெரிஃபரல்ஸ் சிங்க்ரனைஸ் பண்றதுக்கு இப்போ இன்புட் அவுட் டிவைசஸ்லாம் ஸ்லோவா இருக்கும், ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா சீரியலாக தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சீரியலாக தான் டேட்டா உள்ளார போது வெளில வருது, ஒவ்வொரு பிட் பை பிட்டா தான் உள்ள போது வெளில வருது. ஒரே ஒரு பின்னு தான் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இந்த இந்த பின் டயக்ராம் பார்த்தா தெரியும். அப்போ இன்புட் பண்றதுக்கு ஒரு பின்னு, அவுட்புட் பண்றதுக்கு ஒரு பின்னு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 பிட்டா இருக்கு, இல்ல 7 பிட்டா இருக்கு. அதாவது பேரலா 7 பிட் ரீட் பண்ண முடியும், பேரலா 16 பிட் அட்ரஸ் பண்ண முடியும். ஆனா இங்க ஒவ்வொரு பிட்டா தான் இன்புட் ஆகும், ஒரு பிட்டா தான் அவுட்புட் ஆகும். அப்ப ஜென்ரலாவே ஐஓ போர்ட்ஸ் வந்து ஸ்லோவர் பெரிஃபரல்ஸ் தேன் த அட்ரஸ் போர்ட்ஸ் ஆர் டேட்டா போர்ட்ஸ். அப்போ ப்ராசஸர் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், இன்புட்ல இருந்து வர்றது ஸ்லோ ஆகுது, அப்ப நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ரெடி அப்படின்ற பின். இந்த ரெடி பின் வந்துட்டு 1க்கு வந்துருச்சு, ஸ்டேட்டஸ் 1க்கு வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ ரெடி ஆயிடுச்சு, ப்ராசஸர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரீசெட் சிக்னல்ஸ் இருக்கு. அடுத்தது 2 ரீசெட் சிக்னல் இருக்கு, ரீசெட் இன் பார், ரீசெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. பின் டயக்ராம்ல ரீசெட் இன், ரீசெட் அவுட் இங்க இருக்கு. இது ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸே இருக்கு.
இதை ஃபுல்லா படிக்கணும். ரீசெட் இன் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் நேம்லயே இருக்குது. ரீசெட் பண்ணி விட்டுரும். ஸோ 00க்கு ஏதோ ரைட் ஆக மாட்டேங்குது. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதுல, அது என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ரீசெட் இன் ரீசெட் அவுட்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. செட் பிசி டு 0 இது வந்து ஹார்ட்வேர் ரீசெட் பண்ணும். ரீசெட் அவுட் அப்படின்றது வந்துட்டு வெளியே, அவுட்ன்றது வெளியே ரீசெட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெட்ன்றது உள்ளுக்குள்ள, அதாவது நம்மளோட மெமரி இதை வந்துட்டு 000க்கு ரீசெட் பண்ணும். வேற ரீசெட் அவுட்ன்றது வந்துட்டு ஹார்ட்வேர் ரீசெட் பண்ணும். அதர் டிவைசஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணிடும். ப்ராசஸர் கிளாக் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ரீசெட் பண்ணிடும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரீசெட் சிக்னல்ஸ். அண்ட் தென் மெயினா இன்டரப்ட் சிக்னல்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க நம்ம 5 இன்டரப்ட் பின்ஸ் பார்த்தோம். 5, ஓகே. 5 ஹார்ட்வேர் இன்டரப்ட் 5 பின்ஸ் இருக்கும். சாஃப்ட்வேர் இன்டரப்ட் 8 இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 விதமான இன்டரப்ட் சிக்னல்ஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் சிக்னல் தட் காசஸ் மைக்ரோப்ராசஸர் டு ஜம்ப் டு அ ஸ்பெசிபிக் ரொட்டீன். இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆல்ரெடி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த ஆப்ரேஷனை இன்டரப்ட் பண்ணி நடுவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த இன்டரப்ட் சிக்னல். ஸோ எக்ஸ்டர்னல் சிக்னல் தட் காசஸ் மைக்ரோப்ராசஸர் டு ஜம்ப் டு அ ஸ்பெசிபிக் சப்ரூட்டீன். இது வந்து நெசசரி. இது வந்து டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது லிட்டரலா அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, பட் இட் இஸ் நெசசரி. இட் இஸ் அ நெசசரி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த 7 பின்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சாரி, 5 பின்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அது என்னென்ன பின்ன்றதை கண்டிப்பா படிச்சுக்கணும். ட்ராப்பு, ஆர்எஸ்டி 6.5, ஆர்எஸ்டி 5.5, ஆர்எஸ்டி 7.5, அப்புறம் ஐஎன்டிஆர் இன்டரப்ட் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த சீக்வன்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ராப்புக்கு அப்புறம் ஆர்எஸ் 7.5 வரணும், அப்புறம் 6.5, அப்புறம் 5.5, கடைசியா இன்டரப்ட். அதான் ப்ரையாரிட்டி. ஆல்ரெடி அது ஒரு இதுல கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு. இதுதான் ப்ரையாரிட்டி. ட்ராப், அதுக்கப்புறம் ஆர்எஸ்டி 7.5, ஆர்எஸ்டி 6.5, ஆர்எஸ்டி 5.5, இன்டரப்ட். இதுதான் ப்ரையாரிட்டியோட, அதாவது இதுதான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ட்ராப் பண்ற பின்னு தான் டாப் ப்ரையாரிட்டி. இது வந்துட்டு எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த பின் எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எனேபிள் ஆயிருந்ததுன்னா டக்குன்னு ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு ட்ராப்க்கு போயிடும். அடுத்தது ஆர்எஸ்டி 7.5, அப்படி ப்ரையாரிட்டி குறைஞ்சிட்டே வரும். ஸோ லாஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து லோ ப்ரையாரிட்டி வந்து ஐஎன்டிஆர் பின். இந்த ட்ராப் வந்துட்டு ஆர்எஸ்டி 4.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆர்எஸ்டி 4.5. MUP recognizes interrupts on these lines at end of current instruction execution. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்பெல்லாம் வந்துட்டு இன்டரப்ட் வந்து செக் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி T2 ஆஃப் லாஸ்ட் மிஷின் சைக்கிள், ஃபார் எவ்ரி செகண்ட் T ஸ்டேட் ஆஃப் லாஸ்ட் மிஷின் சைக்கிள் ஆஃப் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ப்ராசஸர். ஏதாவது பின் எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பின் எனேபிள் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்யூம் ஆகும். அப்படி இந்த இது இன்டரப்ட் வந்துட்டு கேரி அவுட் பண்ண போகுது, மைக்ரோ ப்ராசஸர் வந்து இன்டரப்ட் கேரி அவுட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னா ஐஎன்டிஏ பின்ன லோக்கு செட் பண்ணிடும். லோக்கு செட் பண்ணிடுச்சுன்னா இப்போ நான் வந்துட்டு ரெகுலர் ப்ராசஸ்ல இருந்து இன்டர் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது மீனிங். ஸோ இங்க ஐஎன்டிஏ பின் இருக்கு. இது 5 இன்டரப்ட், இது ஐஎன்டிஏ பார். இது செட் ஆயிடும். இது லோக்கு செட் ஆயிடுச்சுன்னா வேற எதுவுமே நடக்காது. அட்ரஸ், டேட்டா, இன்புட் அவுட்புட், மெமரி எதுவுமே நடக்காது. இதுல ஏதோ ஒன்று
ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு உள்ளன்னு அர்த்தம். அப்ப வேற எதுக்குமே உள்ளார இடம் கிடைக்காது, வெயிட் பண்ணணும். வேற என்னெல்லாம் இன்டரப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து நீங்க படிக்கும்போது இன்டரப்ட்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு 16 மார்க் கொஸ்டின். இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் இன்டரப்ட், சாஃப்ட்வேர் இன்டரப்ட் இருக்கு. ஹார்ட்வேர் இன்டரப்ட் காஸ்ட் பை எக்ஸ்டர்னல் டிவைஸ், சாஃப்ட்வேர் இன்டரப்ட் காஸ்ட் பை ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் டிஎம்ஏ தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன்டரப்ட். ட்ராப்னு சொல்றோம், 5 பின்ஸ்ல ட்ராப். பட் ஜென்ரலா டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எனக்கு மெமரி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுன்னா அதுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும் ப்ராசஸர். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்துட்டு டிஎம்ஏ. ஸோ ஹார்ட்வேர் இன்புட்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, வெக்டர்ட் இன்புட்ஸ் அண்ட் நான் வெக்டர்ட் இன்புட்ஸ். வெக்டர்ட் இன்புட்ஸ்னு என்னன்னு சொன்னா, இப்போ ப்ராசஸர் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு கரண்ட் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இன்டரப்ட் அட்ரஸ் பண்ணும்போது அந்த இன்டரப்ட் டைரக்டா வேற ஒரு அட்ரஸ்க்கு பிரான்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா வெக்டர்ட். ஸோ வெக்டர்டுன்னா என்ன, டைரக்ஷன் இருக்கிற இன்டரப்ட். இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு ப்ராசஸர் சொல்லுது அப்படின்னு சொன்னா அது வெக்டர்ட். நான் வெக்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் இல்லாத இன்டரப்ட், ஐஎன்டிஆர் வந்து நான் வெக்டர்ட். மீதி எல்லாமே வெக்டர்ட். ஜஸ்ட் ஏதோ ஒரு இன்டரப்ட் மட்டும் இருக்கு. இந்த இன்டரப்ட் சிக்னல் வந்துட்டு எனேபிள் ஆகும்போது கூடவே அட்ரஸையும் கொடுக்கணும். இன்டரப்ட் சர்வீஸ் ருட்டீன் வந்துட்டு அட்ரஸையும் இதுக்கு கொடுக்கணும். அப்பதான் இந்த இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெக்டர்ட் இன்டரப்ட்க்கு அட்ரஸஸ் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பர்டிகுலர் அட்ரஸஸ் இருக்கு. இந்த அட்ரஸஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப பாருங்க சாஃப்ட்வேர்ல 8 இன்டரப்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 0ல இருந்து 7 வரைக்கும். 0 + 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. RST 0 அப்படின்னா ரீசெட் 0. 0 0 0 0 எல்லாமே 0க்கு ரீசெட் ஆகிடும். ரீஸ்டார்ட், இது ரீசெட் கிடையாது, ரீஸ்டார்ட்ன்றது தான் மீனிங். 1 அப்படின்னும் போது +8, 8th பிட். 2ன்னும் போது இன்னொரு ஒரு 8 ஆட் பண்ணணும். ஹெக்ஸால 16ஓட ரெப்ரசன்டேஷன் 10. அதுக்கப்புறம் 3ன்னும் போது இதுல 8 ஆட் பண்ணணும். 4ன்னும் போது மறுபடியும் இதுல 8 ஆட் பண்ணணும். அந்த மாதிரி 8 8 ஆட் பண்ணிக்கிட்டே வந்தா இது கிடைக்கும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்துட்டு 4.5, ட்ராப்ன்றது 4.5 சொன்னோம். ஸோ 4ஓட 6 அண்ட் 5 + 8 அப்படி வரும். 5 + 8, 6 + 8, 7 + 8 அப்படி வரும். இதை அப்படியே கொஞ்சம் பைஹார்ட் பண்ணிக்கோங்க இந்த வெக்டர் அட்ரஸ். ஸோ இன்டரப்ட்னா என்னன்னு தெரியும். இன்டரப்ட்ல வெக்டர்டு, நான் வெக்டர்டு இருக்கு. வெக்டர்டு அப்படின்னு சொன்னா இந்த இன்டரப்ட் நடக்கும்போது டைரக்டா ஒரு அட்ரஸ்க்கு போய் விட்டுரும் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன், அது வெக்டர்டு இன்டரப்ட். அட்ரஸ் இல்லாம இன்டரப்ட் இருந்தா அது நான் வெக்டர்டு. இது எல்லாமே வெக்டர்டு இன்டரப்ட். அதுக்கப்புறம் மாஸ்கிங்னு ஒரு டேர்ம் வந்துகிட்டே இருக்கும். இன்டரப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மாஸ்கிங், நான் மாஸ்கிங் அப்படின்னு 2 டேர்ம் வந்துகிட்டே இருக்கும். மாஸ்கிங்னா என்னன்னு சொன்னா, preventing the interrupt from disturbing the current program execution. preventing the interrupts from disturbing the current program execution. அதாவது இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னா மறைச்சிட்டேன்னு அர்த்தம். இந்த பின் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதை மறைச்சிட்டா எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு ப்ராசஸர் சொல்லுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் மார்க் பண்ண முடியும். பட் இந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ல 1 மார்க் பண்ண முடியாது, ட்ராப் மார்க் பண்ண முடியாது. ஸோ ட்ராப் இஸ் அ நான் மார்க்கபிள். ட்ராப்ல வந்து ட்ராப் வந்து எனேபிள் ஆயிடுச்சுன்னா ப்ராசஸர் அதை பண்றதை நிறுத்திட்டு கண்டிப்பா ட்ராப் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதான் மீனிங். மீதி எல்லாமே மார்க்கபிள், ட்ராப் மட்டும் நான் மார்க்கபிள் இன்டரப்ட். மீதி எல்லாமே எப்படி மார்க்கபிளா இருக்கும்னா 2 பின் இருக்கும், 2 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், டிசேபிள் இன்டரப்ட், எனேபிள் இன்டரப்ட்னு சொல்லிட்டு. ஸோ டிசேபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டிஐ இன்ஸ்ட்ரக்ஷன், எனேபிள் பண்ணோம்னா இஐ இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இந்த மாஸ்கிங் வந்துட்டு செட் இன்டரப்ட் மாஸ்க் மூலமா நடக்கும், சிம் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஆல்ரெடி மாஸ்கிங் அண்ட் நான் மாஸ்கிங் என்னன்னு பார்த்தோம். இன்டரப்ட் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பின்லாம் மார்க் ஆயிடும். ஸோ ப்ராசஸர் வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு எந்த இன்டரப்ஷனும் வரக்கூடாது அப்படின்னும் போது அந்த இன்டரப்ட் பின் எல்லாத்தையும்
மார்க் பண்ணிடும். பட் ட்ராப் பின் வந்து நான் மார்க்கபிள். ஸோ ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்து ட்ராப் பின்ல வரும். நம்ம என்னதான் பிஸியா இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம அக்சஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ராப் பின்னுக்கு மட்டும் அக்சஸ் கொடுத்து வச்சிருந்தா அது வந்துட்டு நான் மார்க்கபிள்னு சொல்றோம். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிசேபிளிங் இன்டரப்ட் சிஸ்டம். என்னெல்லாம் நடந்தா இன்டரப்ட் சிஸ்டம் வந்து டிசேபிள் ஆயிரும் அப்படின்னா இது 3. அதாவது EI இன்ஸ்ட்ரக்ஷன், எனேபிள் இன்டரப்ட் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணா இன்டரப்ட் சிஸ்டம் வந்துட்டு டிசேபிள் ஆயிரும். அண்ட் சிஸ்டம் ஆர் ப்ராசஸர் ரீசெட் ஆகும்போதும் இன்டரப்ட் சிஸ்டம் டிசேபிள் ஆயிரும். ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்டரப்ட், ஸோ இன்டரப்டா அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போதும் இன்டரப்ட் சிஸ்டம் வந்து டிசேபிள் ஆயிரும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். வேற என்ன இன்டரப்ட்ஸ்ல இருக்குன்னா லெவல் அண்ட் எட்ஜ் ட்ரிகரிங். எந்தெந்த பின் வந்துட்டு லெவல் ட்ரிகர்டு, எந்த பின் வந்துட்டு எட்ஜ் ட்ரிகர்டு அப்படின்னா ட்ராப் வந்துட்டு 2 விதமான ட்ரிகரிங்கும் அக்செப்ட் பண்ணிக்கும். RST 7.5 பின் வந்துட்டு எட்ஜ் ட்ரிகரிங் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். மீதி எல்லா பின்ஸும் லெவல் ட்ரிகரிங் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் RIM அப்படின்றது ரீட் இன்டரப்ட் மாஸ்க், ரீட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்டரப்ட். ஸோ சிம்ன்றது செட் இன்டரப்ட் மாஸ்க், இன்டரப்ட் மாஸ்கை செட் பண்றது. ஓகேவா? RIM பின் வந்துட்டு RIM இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ரீட் இன்டரப்ட் மாஸ்க். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்டரப்ட் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத சொல்லிடும். ஓகே, ஆர்கிடெக்சர்ல இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ், 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தாச்சு. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், அப்புறம் இந்த பின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த இன்டரப்ட் கண்ட்ரோல், சீரியல் IO கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தாச்சு. அக்யூமுலேட்டர்னா என்னன்னு சொல்லியாச்சு. அக்யூமுலேட்டர் வந்துட்டு என்ன பண்ணும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். இதுதான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இதோட ஒரு இன்டெக்ரல் பார்ட். இந்த 6 ரெஜிஸ்டர்ஸ் இல்லாம அக்யூமுலேட்டர்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அக்யூமுலேட்டருக்கு போயிட்டு தான் வரும் ALUக்கு. ஸோ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னா அக்யூமுலேட்டருக்கு வந்து தான் வரணும். அதே மாதிரி இங்கிருந்து டேட்டா பஸ்க்கு போகணும்னு சொன்னாலும் அக்யூமுலேட்டர் வழியா தான் போக முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் அக்யூமுலேட்டருக்கு வந்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் நடக்கும். ஆப்ரேஷன் நடந்த பிறகு மறுபடியும் அக்யூமுலேட்டருக்கு போயிட்டு அங்கிருந்து தான் வெளியே போகும். அதுக்கப்புறம் டெம்பரவரி ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து யூசர் அக்சஸ் பண்ணவே முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் பை டைரக்ஷனல் கிடையாது பாருங்க. டெம்பரவரியா ஏதோ டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கும் ALU. அப்புறம் ஃபிளாக்ஸ் இருக்கு. ஃபிளாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான். 5 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஃபிளாக்ன்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அது என்னன்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் அண்ட் மெஷின் சைக்கிள் என்கோடர். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணிக்கோ, இங்க 8 பிட் தான் இதுவும். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணிட்டு அதை டீகோட் பண்ணதா படிக்கிறது. படிச்சுட்டு மெஷின் சைக்கிள் என்கோடிங், அப்ப இதை வந்து மெஷின் சைக்கிளா மாற்றும், 1s and 0s மாற்றும். ரைட்டா? இதான் இருக்கு ஆர்கிடெக்சர்ல. இன்னும் இந்த ஃபிளாக் மட்டும் பார்க்கணும் இல்லையா. அண்ட் ஜெனரல் பர்பஸ்